வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ. செப்டம்பர் 7 இன்னைக்கு இன்டர்நேஷனல் டே ஆஃப் போலீஸ் கோஆப்ரேஷன் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேங்க. இன்டர்போல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிபார்ட்மெண்ட் போலீஸில் சொல்லுவோம் தெரியுங்களா. இப்போ இங்கேருந்து ஒரு திருடன் வந்து வேற ஒரு நாட்டுக்கு தப்பிச்சு போயிட்டான் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய போலீஸை கம்யூனிகேட் பண்ணி இந்த மாதிரி உங்கள் நாட்டுக்குள்ளே ஒருத்தன் வந்துக்கிறான் பிடிங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்குள்ள ஒரு கம்யூனிகேஷன் தேவை, ஒரு ஒற்றுமை தேவையில்ல. இந்த ஒரு கான்செப்ட் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இன்டர்போல்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதை தான் யூஸ் பண்ணுறாங்க அந்த ஒரு அமைப்பை தான். ஆனால் இது எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 1851 ஜெர்மன் பேசக்கூடிய லாங்குவேஜ் பேசக்கூடிய போலீஸுன்னு ஒரு யூனியன் வச்சுருந்தாங்க. அது அப்படியே தொடர்ந்து 1914 சில நாடுகள் சில பகுதிகள்லாம் ஒன்றா சேர்ந்து இன்டர்நேஷனல் கிரைம் போலீஸ் காங்கிரஸ்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பை உருவாக்கி மொனாக்கோவில் அந்த ஃபவுண்டேஷனை உருவாகினாங்க. அதன் மூலமாக 12 கொள்கைகளை அவங்களுக்கு வச்சுக்கிட்டு அதன் மூலமாக அந்த செயல்பாடுகள்ன்றது அந்த அமைப்பு பண்ணிக்கிட்டு இருந்தது. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த வேர்ல்டு வார்லாம் நடக்க ஆரம்பிச்சுது. அப்போ 1923 ஜோஹன்னஸ் ஸ்ட்ரேஃபர் அப்படின்ற ஒரு பர்சன் ஒரு கூட்டத்தை கூட்டுறாரு. ஐரோப்பா, எகிப்து, ஜப்பான் இவங்கெல்லாம் சேர்ந்து கிட்டத்தட்ட 22 முக்கிய புள்ளிங்க ஒன்றா சேர்ந்து ஐசிபிசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பை உருவாகிறாங்க. இது ஒரு இன்டர்நேஷனல் லெவலில் ஒரு போலீஸினுடைய கோஆப்ரேஷனாக இருந்துச்சு. பட் ஆனால் 2வது வேர்ல்டு வார் நடந்ததுனால அந்த ஜெர்மனுடைய கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய இந்த பகுதி இந்த பர்சன்ஸ் எல்லாருமே வந்து பிரிஞ்சு போக ஆரம்பிச்சிட்டாங்க. அதை தொடர்ந்து 1956 இவங்களுக்குன்னு ஒரு அரசியலமைப்பு சட்டங்கள்லாம் உருவாக்கி இந்த இன்டர்போலுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ராங்கை கிரியேட் பண்ணுறாங்க. மறுபடியும் அவங்க எல்லாம் ஒன்றா சேர்றாங்க. 1989 பார்த்தீங்கன்னா லியோன்னு சொல்லிட்டு ஃப்ரான்ஸில் இருக்கக்கூடிய ஒரு பிளேஸை இவங்களுடைய தலைமைச் செயலகமாக மாற்றி அதை வந்து ஒரு மெயினான பிளேஸாக மாற்றுறாங்க. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 195 நாடுகள் இன்றைக்கி உலகம் முழுக்க ஒரு பெரிய ஒரு கம்யூனிகேஷனை இந்த போலீஸ்குள்ளே உருவாக்கி வச்சிருக்கக்கூடிய அந்த அமைப்பு கொண்டாடணுன்றதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு தினம் தான். 2023 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100வது ஆண்டு விழாவை இவங்க செலிப்ரேட் பண்ணாங்க. அதன் மூலமாக பார்த்தீங்கன்னா இந்த செப்டம்பர் 7 வந்து இன்னைக்கு இன்டர்நேஷனல் டே ஆஃப் போலீஸ் கோஆபரேஷன் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் இன்டர்நேஷனல் டே ஆஃப் க்ளீன் ஏர் ஃபார் ப்ளூ ஸ்கைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே ஐக்கிய நாடுகள் சபையால் உருவாக்கப்பட்டிருக்கு. இதுக்கு ரொம்ப வேல்யூபிளான ஒரு டே தான். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2016 கணக்குப்படி இன்னைக்கு மக்கள் வாழக்கூடிய பிளேஸில் மக்கள் வாழ்ந்துகிட்டு இருக்க இடங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 90% காற்று மாசு இருக்கக்கூடிய பிளேஸில் தான் வாழ்ந்துங்கிறாங்கன்னு சொல்லிட்டு வேர்ல்டு ஹெல்த் அசோசியேஷன் சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி உலகத்தில் 4.2 மில்லியன் மக்களுடைய இறப்புக்கு காரணம் இந்த சுவாச பிரச்சனை, இருதய பிரச்சனை, புற்றுநோய் இது எல்லாம் உருவாகிறதுக்கு காரணம் காற்று மாசு தான் அப்படின்னு சொல்லிட்டு. இதே மாதிரி பார்த்திங்கன்னா அவங்க நிறைய தகவல்களை இது மூலமாக வெளியிட்டாங்க. அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா 1984 போபாலில் ஏற்பட்ட இந்த காற்று மாசுபாடு தான் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு லெவலில் அதிகமான ஒரு காற்று மாசுபாடாக பாகுபடுது. ஏன்னா இதில் வந்து கிட்டத்தட்ட 3787 பேர் அந்த ஸ்பாட்டில் வந்து இறந்து போனாங்க. அதுக்கப்புறம் ஒரு 6 நாட்களுடைய கணக்குப்படி 4000 பேர், இன்னைக்கு வரைக்கும் அவருடைய கணக்குப்படி 12,000 பேர்னு சொல்லிட்டு அந்த காற்று மாசுனால பாதிக்கப்பட்டவங்களுடைய எண்ணிக்கை மட்டுமே கிட்டத்தட்ட 6 லட்சம் வரைக்கும் எட்டியிருக்கு. 1979 சோவியத்லையும் இதே மாதிரி ஆந்த்ராக்ஸ் கசிவு ஏற்பட்டு அதில் ஒரு பெரிய பாதிப்பு நடந்தது. 1948 பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் சில இடங்களில் இதே மாதிரி பாதிப்பு ஏற்பட்டு கிட்டத்தட்ட 7000 பேர் அதில் இறந்து போனாங்க. ஸோ இன்றைக்கி வந்து உலகத்திலே காற்று மாசில் அதிகமான ஒரு பாதிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த போபால் விஷவாயு கசிவு தான். இது வந்து வெறும் அந்த நம்ம செயல்படுத்தக்கூடிய அந்த செயற்கையான ஒரு நிகழ்வுகளால் ஏற்படுறது, அணு ஆயுதங்கள் இந்த மாதிரியான பிரச்சனைகள் மட்டும் கிடையாது. அதை தாண்டி நாம் பண்ணுற பல விஷயங்களில் இதனுடைய காற்று மாசுன்றது வந்து இந்த தொழிற்சாலைகளை உருவாக்கி வச்சுருக்கிறது, அப்புறம் இந்த பெட்ரோலு யூஸ் பண்ணுற வாகனங்கள் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கான்செப்டில் இந்த காற்று மாசுன்றதை நம்ம உற்பத்தி பண்ணி தான் இருக்கிறோம். ஏன்னா இன்றைக்கி வேர்ல்டுலேயே பார்த்தீங்கன்னா 2020 கணக்குப்படி ஹர்டான் அப்படின்னு சொல்லிட்டு சீனாவில் இருக்கக்கூடிய ஒரு பிளேஸில் அதிகமான காற்று மாசுபாட்டில் ஃபஸ்ட் இடத்துல இருக்குது. அதுக்கு அடுத்த இடத்துல பார்த்தீங்கன்னா காசியாபாத், அதுக்கு அடுத்த இடத்துல பார்த்தீங்கன்னா புலந்தர் ஷாகர் அப்படின்ற பிளேஸ், அதுக்கு அடுத்த இடத்துல பார்த்தீங்கன்னா பிஸ்ராக் ஜால்பூர், அதுக்கு அடுத்தது பிவாடி. இந்த மற்ற 4 பிளேஸ் எங்கே இருக்குதுன்னா நம்ம இந்தியாவில் தான். அவ்வளோ பெரிய காற்று மாசு அப்படின்றது இந்த பகுதிகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கணக்கெடுக்க எடுத்தாங்க. அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா 2024 அந்த இடத்த எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணி ஈரானில் இருக்கக்கூடிய தெஹரான் அப்படின்ற ஒரு பிளேஸ் வந்து ஃபர்ஸ்ட் இடத்த பிடிச்சிருக்குது. இப்படியே இந்த காற்று மாசுன்றது அதிகமாக போச்சுன்னா நம்ம 2050 நம்ம எதிர்கொள்ளக்கூடிய மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக நிச்சயமாக இந்த காற்று மாசுபாடு தான் இருக்கும். அதில் தான் மிகப்பெரிய இறப்புகள்ன்றது இருக்கும். அதனால் அதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம காற்று மாசுலேருந்து எப்படி தப்பிக்கலாம், எப்படி அந்த ரினியூவபிள் எனர்ஜியெல்லாம் யூஸ் பண்ணுறது அப்படின்ற கான்செப்ட்லாம் வந்து முன் வச்சு அதை பற்றியான விழிப்புணர்வு ஏற்படுத்தினால தான் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் டே ஆஃப் க்ளீன் ஏர் ஃபார் ப்ளூ ஸ்கை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து ஐக்கிய நாடுகள் சபை அனுசரிக்கிறாங்க செப்டம்பர் 7. நெக்ஸ்ட் நேஷனல் த்ரெட்டட் ஸ்பீஷியஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்திரேலியாவில் ஒரு டே வந்து அனுசரிக்கிறாங்கப்பா. இது அனுசரிக்கிறதுக்கு காரணம் என்னன்னா டாஸ்மேனியன் உல்ஃப்னு சொல்லக்கூடிய ஒரு ஓநாய் வகை தான். ஏன் இந்த ஒரு ஓநாய்க்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5.6 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி கிட்டத்தட்ட டைனோசர் இருந்த காலகட்டத்திலேருந்து இருந்த ஒரு உயிரினம் இந்த டாஸ்மேனியன் உல்ஃப்ன்ட்டு. கடைசியாக ஆஸ்திரேலியா டாஸ்மேனியாவில் மட்டும்தான் இது இருந்தது. ஆனால் அதுவும் பார்த்தீங்கன்னா 1936 கடைசியாக இருந்த ஓனாய் அந்த சரணாலயத்தில் இறந்து போச்சு. அதனால தான் இந்த டேட்டை சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இவ்வளவு முக்கியமான ஒரு ஓனாய் இனத்தையே அழிஞ்சதுக்கு காரணமே நம்ம வேட்டையாடுறது இந்த மாதிரியான கான்செப்ட் 1860 ஸ்டார்ட் ஆயிருக்குது. அதன் மூலமாக பார்த்தீங்கன்னா இந்த ஓனாயின்றது அழிஞ்சு போச்சான். ஸோ இது மாதிரி மட்டும் இல்லாமல் ஆஸ்திரேலியாவில் மட்டுமே கிட்டத்தட்ட 5 லட்சம் வகையான தாவரங்கள், விலங்குகள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய உயிரினங்கள் இருக்குது. அதுலேயும் நிறைய அரிய வகை உயிரினங்கள் அங்கே மட்டும்தான் இருக்கா, வேறு எங்கேயுமே இல்லை. அப்படிப்பட்டதையும் அழிச்சிடக்கூடாது. ஏன்னா கடந்த 200 வருஷத்தில்
வருஷத்தில் இந்த மாதிரி 100 விதமான ஸ்பீஷீஸை நம்ம அழிச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்திரேலியா வருத்தப்பட்டு இனிமேல் அந்த மாதிரி நம்ம எதையும் கொல்லக்கூடாது, அதனுடைய வாழ்வாதாரத்தை நம்ம அழிச்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அனிமல்களுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு தினமா இந்த டாஸ்மேனியன் உல்ஃப் இறந்த அந்த நாளை சூஸ் பண்ணி நேஷனல் த்ரெட்டட் ஸ்பீஷீஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்திரேலியா ஒரு டே வந்து அனுசரிக்கிறாங்க செப்டம்பர் 7. நெக்ஸ்ட் ஃபிஷ் ஃபார்மர்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்யாவில் ஒரு டேங்க. இந்த ஃபிஷ் ஃபார்மிங் அப்படின்ற ஒரு கான்செப்ட் பார்த்தீங்கன்னா நம்ம கடலில் போய் மீன் பிடிக்கிறது, ஏரியில் போய் மீன் பிடிக்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம மீனை வளர்க்குறது அப்படின்ற கான்செப்டே பார்த்தீங்கன்னா சீனா, எகிப்து, இந்தியா எல்லாம் வந்து பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடிலேருந்தே நம்ம ஃபாலோ பண்ணுறோமா. அது தொடர்ந்து ரஷ்யாவில் இது எப்போ உருவாச்சுன்னு பார்த்தீங்கன்னா 12-13ஆம் நூற்றாண்டுகளில் தான். அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா விளாடிமிர் விராஸ்கி அப்படின்ற ஒரு பர்சன் 1856 என்ன பண்ணிக்கிறாரு, இந்த முட்டைகளெல்லாம் வந்து பொறிக்க வைக்கிறது அப்படின்ற ஒரு கான்செப்ட்லாம் உருவாக்கி அதன் மூலமாக சாலமெண்டர் ஃபிஷ் அது மாதிரி சொல்லிட்டு ஒரு சில வகை ஃபிஷ்ஷுகளை வந்து இனப்பெருக்கம் பண்ண ஆரம்பிச்சிடாரு. அப்படி தான் பார்த்தீங்கன்னா இதனுடைய வளர்ப்புன்றது பயங்கரமாக ஸ்டார்ட் ஆயிருக்கு. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இவர் உருவாக்குன 1860 ஒரு அப்போவே ஒரு பண்ணையை உருவாக்கி வச்சுருந்துருக்காரு. அது இன்னைக்கு வரைக்கும் செயல்பாடில் இருக்கான். ஸோ அப்படி 2020 கணக்குப்படி பார்த்தீங்கன்னா ரஷ்யா மட்டுமே கிட்டத்தட்ட 3,28,000 டன் வந்து உற்பத்தி பண்ணியிருக்காங்க இந்த ஃபிஷ் வளர்ப்பில். அதே மாதிரி இவருடைய பர்த்டேவை நம்ம செலிப்ரேட் பண்ணி ஆகணுமே. ஏன்னா நம்மளுடைய அந்த மீன் அறுவடை, இந்த மீன் வளர்ச்சி எல்லாத்துக்குமே வந்து இவர் தான் காரணமாக இருந்திருக்காரு. அப்போ இந்த ஃபிஷ் ஃபார்மிங்கான பேசிக்கான ஆளே இந்த விளாடிமிர் விரஸ்கின்ற பர்சன் தானே. அவருடைய பர்த்டேவை சூஸ் பண்ணி அந்த டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஷ் ஃபார்மர்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்யா ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க செப்டம்பர் 7. நெக்ஸ்ட் இன்ஜினியரிங் ட்ரூப்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு ஆர்மேனியாவில் ஒரு டேங்க. ஆர்மேனியா வந்து இந்த நாகர்கோனா காராபாக்குன்ற ஒரு பெரிய வார் நடந்தது தெரியுங்களா. ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம் இந்த அஜர்பைஜானுக்கு இவங்களுக்கு நடந்த ஒரு வார். இந்த வாரில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க ஒரு பெரிய வெற்றியை அடைஞ்சிருந்தாலும் அதுக்கப்புறம் இவங்க ஒரு பெரிய ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணாங்க. என்னன்னா கிட்டத்தட்ட அவங்களுடைய எல்லை பகுதிகளில் கிட்டத்தட்ட 322 சதுர கிலோமீட்டர் அளவுக்கு கன்னி வெடிகளை புதைச்சி வச்சுருந்தாங்க. இதனால் இன்னைக்கு வரைக்கும் அந்த பாதிப்புன்றது இருந்துகிட்டே இருக்குது. நிறைய பேர் அதனால் பாதிக்கப்பட்டு இருக்காங்க. கன்னி வெடியால் எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் அப்படின்றது நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோவில் கூட பார்த்துருப்போம். ஸோ அப்படி இந்த கன்னி வெடிகளை அகற்றக்கூடிய வேலைகளை தான் இப்போ இருக்கக்கூடிய இந்த இன்ஜினியர்ஸ் பார்க்குறாங்க. இவங்களுடைய துவக்கன்றது பார்த்தீங்கன்னா ஜெர்மன்கள்லாம் இந்த காலத்தில் இந்த சோவியத்தில் இந்த சமயத்திலே பார்த்தீங்கன்னா 1992 அந்த மாதிரி சமயத்துலலாம் பார்த்தீங்கன்னா சோவியத் கலைஞ்சதுக்கப்புறம் இவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஏன்னா இந்த இராணுவத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்ஜினியர்ஸும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். எப்போ எந்த ஏரோப்ளைன் எந்த சைடு கிளாஸ் ஆகுது, என்ன மாதிரியான எக்யூப்மெண்ட் ரெடி பண்ணலாம், எப்படிலாம் நம்ம வந்து ஒரு பெரிய அணு ஆயுதத்தை உருவாக்குறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இராணுவத்துக்குன்னு சொல்லிட்டு சில அமைப்புகளாக இருக்கும்ல, அந்த விஷயங்கள்லாம் எப்படி டெவலப் பண்ணுறது அப்படின்ற மாதிரியான எல்லா கான்செப்டையும் பண்ணுறவங்க இந்த இன்ஜினியர்ஸ் தான். அதுவும் அந்த இராணுவத்தில் இருக்கக்கூடிய இன்ஜினியர்ஸ் அவங்கள செலிப்ரேட் பண்ணணும்னு சொல்லிட்டு உருவாக்கப்பட்ட ஒரு டே. ஆனால் இன்றைக்கி அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த கன்னி வெடிகளை அகற்றுறது அப்படின்றதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு வேலையாக பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி தன்னோட உயிரை பணையை வச்சு வேலை செய்யக்கூடிய அந்த ட்ரூப்ஸ் எல்லாம் வந்து கொண்டாடுறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு தினமாக இன்ஜினியர் ட்ரூப்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு ஆர்மேனியா டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க செப்டம்பர் 7. நெக்ஸ்ட் டே வேர்ல்டு பியர் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேங்க. இந்த தாடி வளர்க்குறது அப்படின்ற கான்செப்டில் இன்றைக்கி பயங்கரமாக நம்ம டெவலப் ஆகிருக்கிறோம். ஏன்னா வகை வகையாக வித்தியாசமாலாம் வந்து தாடியை வளர்த்துனுக்குறாங்க. ஆனால் இந்த கான்செப்ட் இப்போ தான் இருக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லைங்க. இது வந்து பல வருஷத்துக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இந்த கான்செப்டை ஃபாலோ பண்ணுறாங்க. லெபனானில் செமிட்டிக் அப்படின்ற ஒரு கல்ச்சரில் வந்து இந்த தொல்லியல் ஆராய்ச்சியாகலாம் பண்ணி பார்க்கும்போது இந்த தாடியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 ஸ்டெப்பு வச்சா மாதிரி ஒரு தாடியை வச்சுருக்கிறாங்களாம். அதுலேயும் அந்த வெரைட்டிஸ்லும் அதில் இம்பார்ட்டன்ஸும் அதில் இருக்குது அப்படின்ற ஒரு கான்செப்ட். அதுக்கப்புறம் இஸ்ரேலு மெசோபட்டோமியாவில் வந்து இது ஒரு மாதிரி கேர்லிங் ஏரா அதில் வந்து இரும்பு வாளையங்களை போட்டு அந்த தாடிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கிறாங்க. எகிப்தில் வந்து பார்த்திங்கன்னா தங்க நூலை வச்சு அந்த தாடியை கட்டியிருக்காங்களாம், ஆரஞ்சு கலரை வச்சு பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ட்டு. இது எல்லாமே அவங்களுடைய அடையாளமாக பார்க்கப்படுது. கிரீஸில் வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஒரு தலைவனுக்கான ஒரு அடையாளமாக பார்க்கப்பட்டிருக்கு. கிரேக்கு, ரோம் இதிலெல்லாம் வந்து தத்துவவாதிகள் எல்லாம் தாடி வச்சுருப்பாங்க. அதுதான் வந்து அவங்களுடைய அடையாளம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்துலேருந்தே ஃபாலோவில் இருந்திருக்கு. அண்ட் பேசிக்காக இஸ்லாமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த மீசன்றது கொஞ்சம் குறுகியதாக இருக்கணும், தாடின்றது ரொம்ப லென்த்தாக வளர்க்கணும் அப்படின்ற மாதிரி கான்செப்ட் இருக்கும். அதே மாதிரி இந்து சமயங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இந்த சித்தர்கள், ஞானிகள், அப்படி யோகிகள்னு சொல்லக்கூடியவங்களாம் பெரிய தாடியை வச்சுருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு சொந்தமாக எந்த பொருளும் இருக்கக்கூடாது அப்படின்றதுனாலையும் அவங்க வேற ஒரு பொருட்களை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட கான்செப்ட்லாம் வச்சிருக்காங்க. அதனால தாடியை சார்பம் பண்ண மாட்டாங்க அப்படி இப்படின்னு விஷயங்களை சொல்கிறாங்க. ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சீக்கியர்களுடைய 10வது மத குருவாக வந்தவர் என்ன பண்ணிக்கிறாரு, இதுக்கப்புறம் நீங்கள் தாடியை வெட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு கட்டெல்லாம் போட்டுக்கிறாராம். அண்ட் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கனடாவில் சராவன் சிங் அப்படின்ற ஒரு பர்சனுடைய தாடி தான் கிட்டத்தட்ட 8.3 அடி உயரத்துக்கு மிகப்பெரிய லென்த்தான ஒரு தாடியாக வேர்ல்டு கின்னஸ் ரெக்கார்ட்லாம் படைச்சிருக்கு. ஸோ நிறைய விஷயங்கள் இந்த தாடி சம்மந்தப்பட்டது இருந்தாலும் இது எதுக்காக உருவாகினாங்க, யார் உருவாகினாங்கன்ற மாதிரி எந்த கான்செப்டும் இல்லைங்க. ஆனால் சமூக வலைதளங்களில் இந்த ஒரு டேவை வந்து வேர்ல்டு பியர்ட் டே அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் விக்டரி டே அப்படின்னு சொல்லிட்டு மொசாம்பிக்கில் ஒரு டேங்க. இது வந்து 1974 லுசாக்கா ஒப்பந்தம்னு சொல்லிட்டு ஒரு ஒப்பந்தத்தை போட்டுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த போர் வேணான்னு சொல்லிட்டு ஒரு 10 வருஷம் தொடர்ந்து நடந்த ஒரு போரை முடிவு கொண்டு வந்தாங்க மொசாம்பிக்கு. அதை தான் பார்த்தீங்கன்னா விக்டரி டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேவை செலிப்ரேட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் டேன்னு சொல்லிட்டு பிரேசிலில் ஒரு டேங்க. இது வந்து இளவரசர் பெட்ரோன்றவர் 1822 சுதந்திரத்தை அறிவிச்ச அந்த ஒரு நாள் தான். அந்த சமயத்தில் வந்து போர்ச்சுகல், பிரேசில், அப்புறம் அல்கார்ஸ் அப்படின்ற பிளேஸ்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு பெரிய ராஜ்யமாக இருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் அது மறுபடியும் பிரிஞ்சு இப்படி இவங்களுக்கு தனியாக ஒரு சுதந்திரம்
சுதந்திரம் கிடச்சது தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இண்டிபெண்டன்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு பிரேசில் செலிப்ரேட் பண்ணுறாங்க. சரி, இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தியை நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். இது தமிழ்நாடு மட்டும் கிடையாது, மலேசியா, பங்களாதேஷ்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட நாடுகளில் இந்த விநாயகர் சதுர்த்தின்ற செலிப்ரேட் பண்ணுறாங்க, பாகிஸ்தான் உட்பட. அப்படி இந்த விநாயகர் சதுர்த்திக்கு பின்னாடி இது எப்படி உருவாச்சுன்ற கான்செப்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பெரிய தெளிவான ஒரு தகவல்லாம் இல்லை. ஏன்னா விநாயகர் எப்படி பிறந்தார் அப்படின்றது ஏகப்பட்ட கான்செப்ட் இருக்குது. அதில் ஒரு கான்செப்ட் பார்த்தீங்கன்னா கஜாசுரன் அப்படின்ற ஒரு அசுரன். இந்த அசுரன் என்ன பண்ணியிருக்கிறான், பயங்கரமான வரத்தெல்லாம் வந்து சிவன்கிட்ட வாங்கியிருக்கிறாரு. அதில் ஒரு வாரம் வந்து சிவனே தனக்குள்ளே இருக்கணுன்ற ஒரு வாரம். அதன் மூலமாக இது எப்படா இது ஓவர் கம் பண்ணுறதுன்னு ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்த சமயத்தில் பார்வதி ஹெல்ப்பாக வந்து நம்ம விஷ்ணு பகவான் போயிட்டு டான்ஸ் ஆடினே போயிட்டு நந்தி தேவரும் சேர்ந்து போய் டான்ஸ் ஆடி இருக்கிறாங்க. அப்போ அந்த கஜாசுரனை வந்து ஒரு மனசு திருப்திப்படுத்துறதுனால அவர் வந்து வரம் கொடுக்குறாரு. உங்களுக்கு என்ன வரன்னு கேட்ட உடனே நீ சிவனை விடுதலை பண்ணு அப்படின்னு சொன்னாங்க. உடனே சிவனை விடுதலையாகி அந்த கஜாசுரனே வதம் பண்ணிடுவார். அப்படி வதம் பண்ணிட்டு மறுபடியும் ரிட்டர்ன் போயின்னு இருக்கும்போது பார்வதியை பார்க்கலான்னு போனால் அங்கே வந்து ஒரு பாதுகாக்கிறதுக்கு பார்வதி பார்க்கறதுக்கு நந்தி இருக்க மாட்டாங்க. அதனால் பார்வதி தேவி என்ன பண்ணியிருப்பாங்க, மஞ்சளெல்லாம் அப்படியே உருட்டி ஒரு உருவமாக செஞ்சு வச்சுருப்பாங்க. அப்படி செஞ்சு வச்சது தான் பார்த்தீங்கன்னா விநாயகர். அவர் வந்து பாதுகாவலராக நிற்பார். வரவர் தன்னுடைய அப்பான்னு கூட தெரியாமல் முன்னால் முஞ்சா பார்த்துக்கோ எங்கள் அம்மா என்னை பாதுகாவலராக வச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிவன் கூட சண்டை போட அவர் வந்து தலையை வெட்டிடுவார். அப்படி வெட்டினதுக்கு அப்புறம் பார்வதி வந்து என் பிள்ளையோட தலையை வெட்டிங்களேன்னு சொல்லிட்டு வருத்தப்படுவாங்க. வருத்தப்பட்டதுனால சரி வடக்கு திசையை நோக்கி படுத்திருக்கக்கூடிய ஒரு முதல் அனிமலை கூட்டுவாங்க, அது தலையை வெட்டி இதோட சேர்த்துலாம். அப்படி தலையை சேர்த்து விநாயகர் உருவாக இந்த சிவகணங்கள் அத்தனை பேருக்கும் அவர் தான் தலைவர் அப்படின்ற மாதிரியான கான்செப்டில் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயங்கள் இருக்குது. பட் ஆனால் இப்போ பிள்ளையார் எப்படி பிறந்தாரு, நம்ம இந்த கொண்டாட்டங்கள் இந்தியாவில் எப்போ பண்ணோம் அப்படின்றதுக்கான வரலாறுகள் எடுத்து போனால் அதுக்கு பாசிட்டிவாகவும் நெகட்டிவாகவும் நிறைய விஷயங்கள் இருக்குது. நாட்டில் இந்த விநாயகர் சதுர்த்தி எப்போதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணாங்க, எதுக்காக கொண்டாடுறாங்க அப்படின்னு சொல்லி எடுத்து பார்த்தோம்னா 7ஆம் 8ஆம் நூற்றாண்டுகளில் தான் பார்த்தீங்கன்னா இந்த விநாயகர் பற்றியான குறிப்புகள்ன்றது நம்மகிட்ட இருக்குது. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த விநாயகர்ன்ற சம்மந்தப்பட்ட குறிப்புகள் பெரிய லெவலில் இல்லை. அதுலேயும் இந்த ரிக்வேதங்களில் இது விநாயகரை பற்றின குறிப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் இந்த விநாயகர் சதுர்த்தின்ற ஒரு கான்செப்ட் பார்த்தீங்கன்னா 16ஆம் நூற்றாண்டில் மராட்டியர்கள் இருந்த சமயத்தில் தான் இதை கொண்டாடி இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குதுங்க. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த விநாயகர் வந்து நம்மளுடைய இதுலேயே கிடையாது, நம்ம ஒரு கடவுளாக கும்பிட வேண்டிய அவசியமே இல்லைன்னு சொல்லிட்டு இந்த விநாயகருடைய சிலையெல்லாம் போட்டு உடச்சி பெரியாரினுடைய சமயத்தில் ஒரு பெரிய லெவலில் பிரச்சனையாகவே கூட இருந்தது. அது ஒரு பெரிய கலவரத்தெல்லாம் கூட ஏற்படுத்துச்சு. ஸோ இப்படி ஒரு பக்கங்கள் இருக்குது. அண்ட் அப்போ உண்மையாகவே விநாயகர்ன்றது எப்படி உருவாகினாங்க அப்படின்னு போகும்போது ஒரு சிலருடைய கருத்துக்கள் என்னவா இருக்குது அப்படின்னா ஆசீவகம்னு சொல்லிட்டு நம்மகிட்ட இதுக்கு முன்னாடி ஒரு மதம் இருந்தது. அதாவது நமக்கு ஒரு சில பேர் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த வானியலை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறவங்களா இருந்துக்கிறாங்க. அவங்க வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இந்த மலைப்பகுதிகள்லாம் போயிட்டு இதை பற்றி முழுமையான ஆராய்ச்சிகள் பண்ணிவிட்டு ஒவ்வொரு சீசனும் மாறும்ல, அந்த மாதிரியான சீசன்களில் கீழே வந்து மக்கள் மத்தியில் நின்று இந்த மாதிரி சீசன் மாறப்போகுது, இப்போ நீங்கள் இதை விதை வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும், இதை நீங்கள் பண்ணினா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அறிவுரையை சொல்லிட்டு போவாங்க. அப்படி அவங்க ஒரு மரத்தின் கீழே நின்று சொல்லிட்டு போனால் அந்த அறிவுரைகளையும் அந்த விஷயத்தை தான் பார்த்தீங்கன்னா ஆசீவகம்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அண்ட் அதனுடைய மருவி தான் பார்த்தீங்கன்னா காலப்போக்கில் அந்த போர்ஷன்கள் இருந்த அந்த பகுதியை மாற்றி அவங்கள வந்து ஒரு உருவமாக சித்தரித்து அதை தான் பிள்ளையார் அப்படின்னு சொல்லி மாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கான்செப்ட் வருங்க. இப்படி பாசிட்டிவாக நெகட்டிவாக ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. ஆனால் இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி அப்படின்றது பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுட்பால் விநாயகர், கிரிக்கெட் விநாயகர் சொல்லிட்டு ஏகப்பட்ட விநாயகரை வச்சு நம்மளுடைய முதற்கண் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு தொழிலை தொடங்கினாலும் அதுக்கு முதன்மையான ஒரு பர்சனாக வந்து அவரை வச்சு நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ நம்பிக்கைகள் ஒரு பக்கம் அண்ட் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இது இல்லை அப்படின்ற ஒரு கான்செப்ட் ஒரு பக்கம். எது என்னவோ இந்த கொண்டாட்டங்கள்ன்றது நம்மளோட சந்தோஷத்துக்கு தான், அதை சிதைக்கிறதுக்காக இல்லை அப்படின்ற ஒரு கான்செப்டோட இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி செலிப்ரேட் பண்ணுறோம் செப்டம்பர் 7. எஜுகேஷன், எமோஷனு, ஒர்க்கு அப்படின்னு சொல்லி நம்ம வாழ்க்கையினுடைய அத்தனை அம்சங்களும் இந்த சமூகம் நமக்கு கொடுத்தவைகளிலிருந்து நாம் எடுத்துக்கிட்டது தானே தவிர்த்து நாம் எதையும் புதுசாக வெளிலேருந்துலாம் எடுத்துக்கல. அப்படின்ற பட்சத்தில் நம்மளுடைய முன்னேற்றத்துக்கு தடையாக இந்த சூழலை காரணம் சொல்லாத அப்படின்னு சொல்கிறது எவ்வளோ பெரிய அடக்குமுறையில். மறுபடியும் நாளைக்கு வந்து சந்திக்கிறது கூட இந்த விடைபெறுது. நான் உங்கள் பாண்டி நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த நிகழ்ச்சி இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ.